இந்த மாதிரி யூஸ் பண்ண நம்ம லெமன் பீஸ் வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெமன் பீஸை தயவுசெய்து குப்பையில் தூக்கி போடாதீங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி சொல்கிறேன் கேளுங்க. இந்த லெமனை நீங்கள் குப்பையில் போட்டால் வேஸ்ட்டாக தான் ஆகும். அதே இது இப்போது நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறீங்களா? காலில் பார்த்தீங்களா எவ்வளோ பித்த வெடிப்பு இருக்கும். இந்த பித்த வெடிப்புக்கு இந்த லெமனை வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் தேய்ங்க. அதாவது இந்த மாதிரி தேய்க்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளில வந்துடுங்க. பாருங்க, வருது பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இப்போ வருது பார்த்தீங்களா? இங்கே வருங்க, எதாவது அழுக்கு இருக்காதுல்ல. இந்த இதில் அழுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பித்த வெடிப்பு வராதுங்க. தயவுசெய்து இவ்வளோ சார் இருக்குதுல்ல, அதனால் இது கீழே போடாமல் இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். இந்த மாதிரி தேய்க்கும்போது கால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது இல்லாமல் உங்களுக்கு காலுக்கு க்ரீம் எதுவும் தேவையில்லை. இந்த லெமன்லேயே எல்லாமே வந்துடும். தயவுசெய்து இந்த லெமன் இனிமேல் கீழே போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதேமாதிரி காலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மூஞ்சில் கூட ஃபேஸ் கூட அது பண்ணிக்கிடலாம். சருமங்கள் நல்லாயிருக்கும். தயவுசெய்து இந்த லெமனை கீழே போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.